சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழம்பு வச்சு விட்டுருமா? நம்மளாம் ஒண்ணு வேணாம். வேற என்ன பண்றது? அதை வச்சு சிக்கன் சிந்தாமணி பண்ணிடுவோம். சாப்பிடறமா இருக்குமா? வெளிநாட்டுல எத்தனை வருஷமா சாப்பிடறோம் எங்களுக்கு தெரியாதா? பாப்பா வெளிநாட்டு சமையல் எப்படிதான் இருக்குன்னு. மக்களே வீடியோ பாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளிநாட்டில் கோழிக்கறி இந்த மாதிரி பாடம் பண்ணி சுத்தம் பண்ணி தான் வரும். சுத்தம் பண்ணி கொண்டு வந்த கோழிக்கறியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஓரமாக இருக்கட்டும். கட் பண்ண கோழியை நல்லா 2 மணி நேரம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இழுவைக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லை அப்படின்னா இருக்க எண்ணெயை ஊற்றி நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கைப்பிடி காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சிக்கனை இறக்கி விடணும். சிக்கனை இறக்கி விட்டு நல்லா ஜலபுல ஜங்கான்னு கிண்டினதுக்கப்புறம் தான் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளை போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு திரண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடுவாங்க. 2-3 தடவை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இழுவைக்கு தகுந்த மாதிரி சிக்கன் சிந்தாமணி காட்டு வறுவல் வெளிநாட்டிலேருந்து இருக்கும். சட்டி கீழே